ஹலோ மக்களே, சிங்கப்பூர்ல இருந்து 3 கோடி ரூபா வீடு இப்போ நம்ம வீடியோவில் காட்ட போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், ஓகேவா? 3 கோடி. இது வந்து வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர்ட் ரோட்டில் 18வது ஃப்ளோரில் இருக்குது. 2 பெட்ரூமு, 2 பாத்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சன் தான். 3 கோடி ரூபா. வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இது வந்து மாஸ்டர் பெட்ரூமு, ஓகேங்களா? இந்த பெட்ரூமு வந்து ஒரு கேபினெட் வரும். இந்த பக்கம் துணி வைக்கிறதுக்கு, இந்த பக்கம் பொருள் வைக்கிறதுக்கு ஒரு கேபினெட்டு, 2 கேபினெட் வரும். ப்ளஸ் ஏசி. ரூம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் சைஸு, ஓகேவா? ஓகே, மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து இருக்க வியூவை காட்டிடுறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தாய்லாந்து எம்பசி இருக்குது ஆர்ச்சர்ட் ரோட்டில். இது அந்த பக்கம் ஒரு பில்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக அந்த பில்டிங் ஃபுல்லாமே லைட்டு தான். லைட் இல்லை, செடிங்க கீழேருந்து மேலே வரைக்கும் எல்லா மாடியும் கார்டனு. அப்புறம் இந்த பக்கம் வியூ எவ்வளோ தான். இந்த பக்கம் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கு. எதிரில் மழை பெய்யுது தெரியுதா? ஆப்போசிட்லேருந்து அப்படியே மழை பெஞ்சிட்டு இந்த பக்கம் வந்துட்டு இருக்குது. இது வந்து பார்க் மாதிரி இருக்குது. இந்த வியூ இதாங்க, ஓகேவா? நான் வீட்டை சுற்றி காட்டிடுறேன் வாங்க. ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஃப்ரீயாக இருந்தால் அப்படியே ஜாலியாக டைம் பாஸ் பார்த்துக்கலாம். ஓகே கேஸ், இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு அட்டாச்சாக வந்து ஒரு பாத்ரூம் வருது. ஓகே, இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இந்த டைல்ஸு இப்படி தான் இருக்குது. ஒரு ஷவரு, வாட்டர் ஹீட்ரு, இது நார்மலாக தான் இருக்குது. இந்த குவாலிட்டி தான். இது மாஸ்டர் பெட்ரூமு, ஓகேவா? இது வந்து ஸ்டுடியோ, 2வது பெட்ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் குழந்தைங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா ஒரு சின்ன பெட்டு ஒன்று போட்டுக்கலாம், இல்லை ஸ்டடி ஹால் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் ஒரு கேபினெட் வந்துடும், ஒரு எஃப்சியூ ஏசியை கொடுத்துருவாங்க. இது வந்து ஹாலில் காமன் ஏரியாவில் இருக்க பாத்ரூம், ஓகேங்களா? அந்த பாத்ரூம் விட இந்த பாத்ரூம் கொஞ்சம் சின்னது தான். அடுத்து இதுதான் ஹாலு. இந்த வீட்டில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹவுஸ் ஓனரு வர்றதுக்கு இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு வந்து பர்சனல் லிஃப்ட் இந்த இடத்துல இருக்குது. இந்த லிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கார் பார்க்கும் லாபிக்கும் போயிடும். இது வந்து இப்போ டெலிவரி மற்றவங்க யாரும் யூஸ் பண்ண முடியாது, ஹவுஸ் ஓனர் மட்டும்தான். இது வந்து கிச்சனு. கிச்சனில் பார்த்தீங்கன்னா கேபினெட்டு ரொம்ப பெரிய பெரிய கேபினெட்டெல்லாம் இல்லை, ரொம்ப ஓரளவுக்கு மீடியமான கேபினெட்டு தான். அப்புறம் சிங்க்கு, இது ட்ராவரில் பொருளெல்லாம் வைக்கிறதுக்கு. அப்புறம் இது வந்து வர என்ட்ரன்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா அவனு, கீழே இந்த வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு எல்லாமே இன்பில்டாக அப்படியே கேபினெட் மாதிரியே இருக்கும். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து எல்லாமே வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹாலு. இதில் வந்து மற்ற வாடகைக்கு இருக்கவங்க இருக்காங்க. அது வந்து காமன் லிஃப்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெலிவரி, வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் ஏற்றி இறக்குறது அந்த லிஃப்ட். இது பர்சனல் லிஃப்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 மில்லியன். ஆமாம், 3 மில்லியன்னா எவ்வளோ ஆச்சு? 18 கோடிங்க. 3.5 கோடி இல்லை, 18 கோடி. ஆடா பைத்தக்கார பையில. கைஸ், இந்த வீடு 18 கோடி ரூபா. 3 கோடி இல்லை, சிங்கப்பூரில் இந்த வீடு 18 கோடி. வீடு எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க, ஓகேவா? கதவு டோர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சனல் லிஃப்ட்டுக்குள்ள டோர் ஃபினிஷிங் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து இன்டர்காமு. கீழேருந்து யாராவது வீட்டுக்கு விசிட்டர் வராங்க அப்படின்னா அங்கே இருக்க பட்டனில் வீட்டு நம்பர் அழுத்தினாங்கன்னா இதில் வந்து கால் வரும். நம்ம டோரை வந்து இதில் லிஃப்ட்டு வந்து இதிலே அன்லாக் பண்ணிக்கலாம். இன்டர்காம் இதில் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறம் வீட்டோட மெயின் கதவு பார்த்திங்கன்னா டிசைனெல்லாம் இல்லை, ப்ளெயினாக தான் இருக்குது. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா டிசைன் போட்டு வரும், இங்கே அப்படியெல்லாம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா மழை பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு. நான் வெளியில் அந்த பக்கம் ரூமில் இருந்து காட்டுறேன் இருங்க, மழை எப்படி பெய்யுதுன்னு நீங்களே பாருங்கள். இப்போ தானே காட்டினேன், இந்த வீடியோவோட தொடக்கத்தில் காட்டினேன். இப்போ பாருங்கள் மழை எப்படி பெய்யுது, தெரியுதா? க்ளோஸ் பண்ணிடுவோம், தண்ணி வருது உள்ள லைட்டாக. அப்புறம் இந்த கதவோட குவாலிட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓகே தான், நல்லா சாலிடாக தான் இருக்குது, சாஃப்டாலாம் இல்லை. 18 கோடி. 3 மில்லியன். ஆமாம், 3 மில்லியன்னா 30 லட்சம் சிங்கப்பூர் டாலரு. 30 லட்சம்னா ஊர் காசுக்கு ஒரு டாலர் வந்து
ரூ. 63. அப்போ நீங்கள் 30 லட்சத்தை 63 டைம் போட்டு பாருங்கள், 18 கோடி வரும். அப்புறம் இந்த கேர்டைன்லாம் நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஹவுஸ் பில்ட் பண்ணும்போது மொத்தமாக தான் வருது. இதெல்லாம் இந்த கேர்டைன் எல்லாமே நல்லா இருக்குல்ல. ஓகே கைஸ், இதுதான் டே டைமில் இப்படி தான் இருக்கும் வியூஸு. லைட் ஆஃப் பண்ணாலே இன்னும் கொஞ்சம் தெரில வியூஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். மாஸ்டர் பெட்ரூம் கைஸ், சீரியஸாகவே கேட்குறேன், 18 கோடி ரூபாய்க்கு இந்த வீடு ஒர்த்தா? ஊரில் 18 கோடிக்கு எப்படியாப்பட்ட வீடு தெரியுமா கட்டலாம் இந்தியாவில்? ஓகேங்க, சிங்கப்பூர்னும் போது நம்ம அதை கம்பேர் பண்ண முடியாது. 18 கோடி வாய்ப்பே இல்லைங்க. நானாக இருந்தேன்னா இந்த துட்டு எடுத்துகிட்டு ஊருக்கு ஓடிடுவேன். சிங்கப்பூர்லாம் வீடு வாங்க மாட்டேன். ஓகே கைஸ், வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். பை.